ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாண்ட் டாக்ஸ். நான் சந்தியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல வருஷமாகவே ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு ஆசை. எல்லா டிசம்பருக்கும் ஆசை வரும், பட் அதை பண்ண முடிஞ்சதே கிடையாது. இந்த இயர் வந்து என்னோடய ஆசையை நான் நிறைவேற்றிக்க போகிறேன். எஸ், நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கோம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அன்பாக்ஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டில் இன்றைக்கி வைக்கலாம். ஓகே, let's get into the video. ஸோ இதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து 7 feet tall. ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜில் வந்து 3 தனித்தனி பீஸ் ஆஃப் ட்ரீ இருக்குது. இது 3த்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போது. அப்புறம் ஒரு 3 ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் பீஸ் ஆஃப் ட்ரீ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். என்னை விட ரொம்ப டாலாக இருக்கு. நானே பெரிய டால்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஐம் எக்ஸைட்டட். நான் நிறைய ட்ரீ பார்த்துட்டு இருந்தேன், பட் நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு பீஸ் பார்த்தேன், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு 1.5 hours ரொம்பவே தேடி தான் இந்த ட்ரீ நமக்கு கிடைச்சிது. ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரு லீஃப் அன்ராப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, அது பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்னோ மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது இந்த ட்ரீல. கடையில் வந்து ஒரு 100 கிறிஸ்மஸ் ட்ரீ ஆச்சும் வச்சுருந்தாங்க, பட் எதுவுமே இதை மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கவே இல்லை. நான் இதை மாதிரியே க்ரீன் லீவ்ஸில் அப்படியே ஸ்னோ ஸ்ப்ரிங்கிள் ஆன மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. பட் ஃபைனலி எப்படியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ட்ரீ கிடச்சிச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. இப்போ நான் இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைனலி நம்ம பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம். ட்ரீ ஆக்சுவலி ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பிரான்ச்சஸ்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போது நம்ம ட்ரீ வந்து நல்லா ரவுண்டாக ஃப்ளஃபியாக தெரியும். இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா வைடாக அப்படியே நல்லா ஃப்ளஃபியாக ஆக்கிடலாம். இன்னும் கூட குட்டி குட்டி கவர்ஸ்லாம் இங்கே இருக்குது. நல்லா திக்கான ட்ரீ இது. எல்லாத்தையும் அழகாக பெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்புக்கு கொண்டு வரணும்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே வந்துட்டு ஒரு ஒயிட் அண்ட் கோல்டு கலந்த மாதிரி ஒரு ரைஸ் லைட்டும் அழகாக ஆட் பண்ணிட்டேன். செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. நான் இப்படி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னைக்கு கிடைக்கும்னே நான் நினைக்கல. ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமான பார்ட்டுக்கு போக போகிறோம், டெக்கரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ நம்ம டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ க்யூட்டாக கொஞ்சம் பெல்ஸ், ஜிங்கிள் அண்ட் ரெட் பால்ஸ், குட்டி க்யூட் டீர், அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ் பெல். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக இப்போது அரேஞ்ச் பண்ணலாம். Jingle bells, jingle bells, jingle all the way. All the fun is to ride on horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bride. ஸோ ஃபைனலி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆயிடுச்சு. போய் பார்க்கலாம்.